நண்பர்களுக்கு வணக்கம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ராமாயணம் தொடர்பான சிற்பங்கள் இருக்கும், புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, ராவணன் வாலியை அரெஸ்ட் பண்ணிடுவார். அரசவைக்கு கூப்பிட்டு இடம் கொடுக்க மாட்டார், உட்கார இடம் கொடுக்க மாட்டார். ராவணன் மேல் இடத்துல மேலே உட்காந்துருப்பார். வாலி கீழே நிற்பார். நீ எனக்கா இடம் தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் என்ன பண்ணுவார், தன்னோட வாளையே சுருட்டிக்கிட்டு ஒரு ஒரு நாற்காலி அமைப்பாக கொண்டு மேலே உட்காருவார் இல்லையா, ராவணனோட ஹைட்டில் உட்காருவார். அந்த அமைப்பு அங்கே வட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த புடைப்பு சிற்பம் அப்படின்றது ஒரு கதை சுருக்கம் தான். இந்த கதை சுருக்கத்தோட விரிவாக்கத்தை இன்னொரு கோவிலில் தத்துரமாக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, ஹம்பியில் இருக்கிற விட்டாலா டெம்பிள் போனீங்க அப்படின்னா கல்யாண மண்டபம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த கல்யாண மண்டபத்தில் முகப்புலையே ஒரு தூண் இருக்கும், மிகப்பெரிய தூண் இருக்கும், பல தூண்கள் இருக்கும். அதில் ஒரு தூணில் இந்த சம்பவத்தை புடைப்பு சிற்பமாக அழகாக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன ஹம்பி விட்டாலா டெம்பிளில் இருக்கிற அந்த ராமாயணம் பற்றின அந்த தூண். இந்த தூணோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஹனுமன் இலங்கை உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற மக்களும் போர் வீரர்களும் அவரை தடுப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் சரி கட்டி அவங்க எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு அவர் இலங்கை உள்ள முன்னேறிக்கிட்டே இருப்பார். இதை தெரிஞ்ச ராவணன் அவரோட தம்பி இந்திரஜித்துக்கு சொல்லி ஹனுமனை சிறைப்பிடிக்க சொல்லுவார். இந்திரஜித்தும் தன்னோட படைகளோட போய் ஹனுமனை சிறைப்பிடிச்சிடுவார். சிறைப்பிடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் ஹனுமனை இந்திரஜித் ராவணனோட அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு போவார். அரண்மனையில் தான் ஹனுமனுக்கு உண்டான மரியாதை கிடைக்காது, இருக்கிறதுக்கு இடமும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஹனுமன் கோவப்பட்டுக்கிட்டு ராவணனை விட ஒரு படி மேலே நான் உட்காரன்னு சொல்கிறதுக்காக தன்னுடைய வாளையே இருக்கையாக மாற்றிக்கிட்டு போய் அமர்வார். அதுதான் இந்த புடைப்பு சிற்பம். ராவணனுக்கு அவமரியாதை ஏற்படுத்தினதை உணர்ந்த இந்திரஜித் என்ன பண்ணுவார்னா, ஹனுமனோட வாளில் தீயை வச்சு கொளுத்திடுவார். தீயை வச்சு விட்ட உடனே ஹனுமன் இலங்கையை அழிக்கிறதுக்காக அப்படியே தீயை பற்ற வச்சு விட்டுருவார். ஹனுமனோட வாளில் இருக்கிற தீ இலங்கை முழுவதும் பற்றி எரியும். இவ்வளவு பெரிய ஒரு ராமாயண கதையை ஒரு தூணில் கொண்டு வந்திருக்காங்க. படம் பார்த்து கதை சொல்லுவாங்க இல்லையா, அழகாக ஒரு தூணை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்தோட ஒரு பகுதியை நீங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டில் இருக்கிற எந்த வரலாற்று இடங்களுக்கு போனாலும் சரி தான், அங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கதை சொல்லும். இதனால தான் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதும் பொறுமையாக நின்று நிதானமாக பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த இடம் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் இருக்குது.